இருக்கின்ற காரணத்தினால் அதிகாரிகள் எல்லாம் இது சரியாக ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் எடப்பாடி அவர்கள் இல்லை கோவை மாவட்டத்துக்கு இந்த மேம்பாலம் அவசியம் என்று அன்றைக்கு இந்த மேம்பாலத்துக்கு முழு நிதியையும் ஒதுக்கி தந்தவர் எடப்பாடி அவர்கள். ஒதுக்கி தந்து கொரோனா வந்தது 1.5 வருஷம் அதுக்கு மேம்பாலங்கள்லாம் முடிக்க முடியாத சூழ்நிலை வந்தது. அதுக்கு பின்னால் பாத்தீங்கன்னா 21 அதிமுக ஆட்சி எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது 55% இந்த பணியை முடித்தோம். அதே போல எடப்பாடி அவர்கள் சென்னையிலிருந்து நிதி ஒதுக்கி அதை ஆரம்பித்தார்கள். இதே பகுதியில் தான் அன்னைக்கு நான் அமைச்சராக இருந்து கிட்டத்தட்ட 24/3/2020 நிர்வாக ஒப்புதல் 1621 கோடிக்கு எடப்பாடி அவர்கள் முழுமையாக மாநில அரசு முழுமையான நிதியும் எடப்பாடி ஒதுக்கி அந்த ஒப்புதல் நிர்வாக ஒப்புதல் தந்தார்கள். 3/12/2020 அன்று வஉசி பூங்கா அருகிலே உப்பிலிபாளையத்திலே நான் அமைச்சராக இருக்கும்போது நான் அடிக்கல் நாட்டினேன். இங்க இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள், பொதுமக்கள், அதே போல வியாபாரிகள், தொழிலதிபர்கள் அத்தனை பேரும் அதை கலந்து கொண்டார்கள். ஆகவே 2021 ஆட்சி மாற்றம் ஆன பின்னால் கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் அது அப்படியே வேலை செய்யவே இல்லை. அப்படியே நமக்கு மந்தமாக வேலை நடைபெறவில்லை. முழுமையாக அன்னைக்கு வேகமாக முடித்திருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாலே கண்டிப்பா இந்த மேம்பாலம் திறந்திருக்கலாம். அதே போல எடப்பாடியார் தொடர்ந்து முதலமைச்சராக வந்திருந்தாலும் கிட்டத்தட்ட 24வது வருடமே கண்டிப்பா மேம்பாலத்தை திறந்து வைத்திருப்பார்கள். அவ்வளவு வேகமாக அன்றைக்கு நேரடியாக எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அவருடைய கண்காணிப்பில் இந்த வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. ஆகவே கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய கடுமையான நெரிசலை போக்குவதற்காக இந்த அவனாசி ரோடு மேம்பாலம் மட்டுமல்ல, கோவை மாவட்டத்துக்கு அதிகமான மேம்பாலங்களை, சாலைகளை அத்தனை கட்டமைப்பு தந்தது எடப்பாடியார் அவர்கள். அதிமுக ஆட்சியில் அம்மா அவர்களும் தொடர்ந்து எடப்பாடியார் அவர்கள். அதே போல எடப்பாடியார் அவர்கள் பாத்தீங்கன்னா ஆத்துப்பாலம் முக்குளம் மேம்பாலங்கள் 479 கோடியிலே தந்தார்கள். இன்றைக்கு அது சிறப்பான முறையில் வாகனங்கள் மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள்.